இணையதள நண்பர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அநேக நாட்களுக்கு பின் மறுபடியுமாக நான் உங்களோடு கூட இந்த 79வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழும் இந்த வேளையில் இணைகிறதை நான் மிகுந்த மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த நாளுக்கான ஒரு விசேஷித்த உரையை நான் உங்கள் மத்தியிலே நிகழ்த்த ஆசைப்படுகிறேன். வெற்றிக்கான ஒரு தாரக மந்திரமாக நான் ஒன்றே உங்களுக்கு சொல்லுகிறேன். விடியும் என விண்ணை நம்பு, முடியும் என உன்னை நம்பு. விடியும் என விண்ணை நம்பு, முடியும் என உன்னை நம்பு. இந்த வார்த்தையினுடைய உள் அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அடுத்த நாள் விடியும் என்றால் நாம் சூரியனை நம்ப வேண்டும். ஒருவேளை அதையே அடுத்த விடியலை நான் காண வேண்டும் என்றால் கடவுளை நம்ப வேண்டும், விண்ணவரை நம்ப வேண்டும் என்றும் சொல்லலாம். ஆனால் அதே வேளையில் நான் எதையாயிலும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் என்னை நானே நம்ப வேண்டும். இந்த கருத்துக்களை நாம் மனதில் கொண்டவர்களாகவே இந்த 79வது ஆண்டு சுதந்திர தின நாளை அனுசரிக்கிற நாம் இந்த ஆண்டு முழுவதிலும் பயணிப்போமாக. இப்படிப்பட்ட தேசிய சிந்தனைகளை தேசிய பண்டிகைகளை அனுசரிப்பதன் நோக்கம் நம்மை நாமே தேசிய முன்னேற்றத்திற்கென ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். 78 ஆண்டுகளாக சுதந்திர இந்தியாவில் நாம் வாழ்ந்து இப்பொழுது 79வது ஆண்டிற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். உண்மையாகவே நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டும். பாரதியாருடைய பாடல் இன்றும் அந்த எண்ணத்தை நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். இன்னைக்கு அநேகர் அடிமையாகவே வாழணுங்கிற மோகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் பணக்காரன் ஆகணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அடிமையாக கூட இருக்கலாம்ன்ற ஒரு மோகம் மக்களுக்குள் வந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. என்று எமது அன்னை கைவிலங்குகள் போகும். தமிழ் அன்னையவே எடுத்துக்கொள்ளுங்கள். அநேக நிலைகளில் விலங்குகள் மாட்டப்பட்ட நிலையில்தான் நம்முடைய தமிழ் அன்னையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இன்று தமிழ் குடும்பங்களுக்குள்ளேயே தமிழ் பேச வழியில்லை. தமிழ் குடும்பங்களுக்குள்ளேயே பிள்ளைகள் தமிழ் தெரியாது என்று சொல்வதை நாம் மிகவும் சந்தோஷமாக கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என்று எமது இன்னல்கள் தீர்ந்து பொய்யாகும். இவையெல்லாம் பாரதியாருடைய கேள்விகள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சுதந்திர இந்தியாவில் என் நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் சுதந்திரத்தை வெறும் அரசியல் அல்லது உடல் சார்ந்ததாக மட்டும் பார்ப்பதில்லை. அவர் சொல்லுகிறார், அறியாமையை கடந்து சுயத்தை உணர்ந்து பிரபஞ்சத்துடன் ஒன்றி இணைவதே உண்மையான சுதந்திரம் என்கிறார். அதைத்தான் அவர் ஆன்மீக சுதந்திரம் என்பார். இன்னைக்கு விடுதலை போராட்ட சம்பவங்களை கேட்கறதுக்கே நமக்குள்ள ஒரு தைரியம் வேணுங்க. நானும் என் மனைவியின் திருமணமான புதிதில் 1985ஆம் ஆண்டில் ஆரம்பத்தில் டெல்லிக்கு சென்றிருந்தோம். வட மாநில இடங்கள் அநேக இடங்களுக்கு சென்ற பொழுது டெல்லிக்கும் சென்றிருந்தோம். டெல்லிக்கு சென்றிருந்த பொழுது நானும் அவளும் சுற்றுலாவாக காந்திஜியினுடைய சமாதி இருக்கிற இடத்திற்கு சென்றோம். ராஜ்காட்டுக்கு சென்ற பொழுது அங்கே உள்ளே நடந்து போய் அந்த ராஜ்காட் முன்னாடி நாங்கள் நிற்கிறோம். அப்பொழுது அந்த என்னையும் அறியாமலேயே நான் காந்திஜியினுடைய அந்த சமாதியை, அந்த கல்லறையை நான் தொட்டு வணங்கிவிட்டேன். என் மனைவி அப்படியே திகைத்து போய் நிற்கிறாள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எனக்குள்ளாகவே ஒரு உணர்வு, நம்முடைய விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக தன் உயிரையே மாய்த்து கொண்ட ஒரு மகான் இறந்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வு தான் என்னை அவ்வாறு செய்ய வைத்திருக்கிறது. காந்திஜி சொல்லுவார், எவன் தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறானோ அவனே சுதந்திரமானவன் என்பார். நம்முடைய பாரத பிரதமர் மற்றும் அனைத்து மாநில முதல்வர்கள் அனைவருமே அநேக நற்காரியங்களை, திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், நம் சுதந்திரம் பேணி காக்கப்பட வேண்டும் என்பதே. சுதந்திரம் என்பது அடிமட்டத்தில் உருவாகி உயர்நிலை அடைய வேண்டும் என்பதை மனதிற் கொண்டவராகத்தான் அந்நாளைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். விவசாயிகள் பலம் இழப்பார்களாயின் தேசம் தன் சுய சார்பை இழக்க நேரிடும். ஆனால் விவசாயிகள் பலமடையும் போது நாம் பெற்ற சுதந்திரம் பலமடையும். இன்றைக்கி சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கை இன்றும் நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது.
ஐயா, தைரியத்துக்கு வஉசி, கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதை போல வீரத்துக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன். நான் இப்போதும் ஊருக்கு செல்லுகிற வேளைகளிலெல்லாம் கயத்தாரை தாண்டும் பொழுது நான் வீரபாண்டிய கட்டபொம்மனை நினைத்து கொள்ளுகிறேன். சமயம் கிடைக்கும் போது அவருடைய நினைவு இடத்திற்குள்ளும் நான் சென்று வந்து கொண்டிருக்கிறேன். அதே போல் வைராக்கியத்துக்கு எடுத்துக்கொண்டால் பகத்சிங் 1931 மார்ச் மாதம் 23 லாகூர் ஜெயிலில் பகத்சிங்குக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டு அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டவனாக இருக்கிறான். இதற்கு காரணம் என்னவென்றால் 1928 அக்டோபர் மாதம் 30 அங்கே லாகூர் ரயில் நிலையத்தில் சைமன் கமிஷனுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடைபெறும் போது அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த லாலா லஜபத் ராயை ஒரு எஸ்பி, ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர், இளம் போலீஸ் ஆஃபீஸர் தலையில் அடித்து கொன்று போட்டார். இதை பகத்சிங், 21 வயது நிறைந்த பகத்சிங் பார்க்கிறான். அவனுடைய மனதில் ஒரு தாக்கம். அதன் பின் 3 நபர்களோடு அவன் இணைந்து அதே ஆண்டு 1928 டிசம்பர் மாதத்தில் அந்த எஸ்பி அவருடைய பெயர் ஜேம்ஸ் ஸ்காட், அவரை கொலை செய்து விட்டார்கள். அதன் பின் 1929 ஏப்ரலில் பார்லிமெண்ட்டுடைய சென்ட்ரல் ஹாலில் குண்டு வச்சிட்டு இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டு வெளியே வருகிறான். இன்குலாப் ஜிந்தாபாத் என்றால் நம்முடைய புரட்சி வாழ்க என்றுதான் அதனுடைய அர்த்தம். அதை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது போலீஸாரால் கைது செய்யப்படுகிறான், சிறையில் அடைக்கப்படுகிறான். 1931 மார்ச் மாதம் 23 காலை 5 மணிக்கு பகத்சிங் தூக்கிலிடப்பட வேண்டும். அவனுடைய நண்பர்கள் 3 பேரும் தூக்கிலிடப்பட வேண்டும். இவனும் 5 மணிக்கு தூக்கிலிடப்பட வேண்டும். 4:30 மணிக்கு சரியாக அந்த ஜெயில் சூப்பரண்டன்ட் அந்த பகத்சிங்குடைய செல்லுக்கு போய் வெளியே நின்று கூப்பிடுறாரு. பகத்சிங் வா, உனக்கு 5 மணிக்கு தூக்கு என்று சொல்லி 4:30 மணிக்கு அவனை அழைக்கிறார். அப்போது பகத்சிங் அவரை பார்த்து சொல்லுகிறான், நான் இப்பொழுது லெனினுடைய வாழ்க்கை வரலாற்றின் கடைசி அத்தியாயத்தை நான் படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நீ போடா, நான் இதை படித்து முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு பகத்சிங் அந்த சூப்பரண்ட் இடத்துல சொல்கிறாரு. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த சூப்பரண்ட் அப்படியே அந்த ஜெயிலுக்குள்ளே குனிஞ்சு பார்க்குறாரு. ஜெயிலுக்குள்ளே அந்த செல்லுக்குள்ளே ஃபுல்லாக புத்தகங்களாக கிடக்குது. அப்போ தான் அந்த சூப்பரண்ட் கேட்குறாரு, என்னப்பா இத்தனை புத்தகத்தையும் நீ படிச்சியா? சாகிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தாண்டா இருக்குது, இப்போ ஏண்டா படிக்கிற அப்படின்னாரு. உடனே பகத்சிங் அவர்கிட்ட சொன்னார், எந்த புத்தகம் 24 வயசு மனுஷன் சொல்கிறான், எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் திறந்து கொள், எந்த கேள்வியானாலும் என்னிடத்தில் கேட்டுக்கொள், நான் உனக்கு பதிலளிப்பேன்னு சொன்ன உடனே அந்த சூப்பரண்ட் அப்படியே அரண்டு போய் நீ படித்து முடிப்பா, நான் உன்னைய இன்னும் 1/2 மணி நேரம் கழித்து நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல் முன்னாடியே நின்று பகத்சிங்க்கு சல்யூட் அடிச்சுட்டு போனாராம். சரித்திரம். அவனுடைய புத்தக படிப்பு, பகத்சிங்குடைய புத்தக படிப்பாற்றல் இன்றும் நமக்கு போதிப்பது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நாம் புத்தகங்களை படிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அறிஞர் அண்ணா அதைத்தான் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொள்ளுவார். படிக்க வேண்டும். அவரும் படித்து கொண்டே இருந்தவர். அதை குறித்து நிறைய சரித்திரங்கள் உண்டு. இப்படியாக நாம் படிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். புத்தக படிப்புக்கு நாம் ஒருபோதும் தடை போடக்கூடாது. நல்ல பல புத்தகங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை நன்றாக புத்தகத்தை படிக்கிறவர்களாக அவர்களை மாற்றுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையில் அநேக உண்மைகளை கற்றுக்கொள்ள முடியும். அதன்படி தங்களை தேசிய நலனுக்கென்று தங்களை அர்ப்பணிக்க முடியும். இப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுடைய புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டும். ஒருபோதும் நாம் ஒதுக்கிவிடக்கூடாது. தவறு காண்கிற இடத்திலே நாம் அதை தட்டி கேட்க வேண்டும். நன்மையான நல்ல காரியங்களை பார்க்கின்ற இடத்திலே அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்த்துதல்கள் தான் நம்முடைய தேசத்தின் சுதந்திர தேசத்தின் வாழ்விலே நமக்கு மாபெரும் ஆற்றல்களை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அறிஞர் அண்ணா அவர்கள் சுதந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார், சுதந்திரம் என்பது வெறும் அரசியல் சுதந்திரம் மட்டுமல்ல, அது பொருளாதார, சமூக, கலாச்சார சுதந்திரங்களை உள்ளடக்கியதாகும் என்பார். இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? வாழ்க தென்னகம், வளர்க
பாரதம். இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருக்க வேண்டும். நானும் வளர வேண்டும், என் தேசமும் வளர வேண்டும். இந்த சிந்தனைகளோடு இந்த 79வது சுதந்திர ஆண்டிலே நாம் பயணிப்போம். நிச்சயமாக நம் தேசம் வீர நடை போடும், வெற்றி பயணத்தை தொடரும். அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரையிலும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய பதிவுகள், நிறைய பதிவுகள் உண்டு, என்னுடைய பாடல்கள் உண்டு, வேறு செய்திகள் உண்டு. எல்லாவற்றையும் நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு பிடித்திருக்குமானால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவின் மக்களுக்கும் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியத்தோடு கூட நீங்கள் சேர்ந்து செயல்படுங்கள். God bless you.